தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் தனி ஒரு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மையான 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கவில்லை என்ற நிலையில் யார் மிக அதிகமாக பெற்றிருக்கிறார்களோ, ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பளிப்பது என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய நியதி. இதைத்தான் உறுதி செய்து 1994ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் 11 நீதிபதிகள் கொண்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச், ஒரு ஆயம், அரசமைப்பு ஆயம், 11 நீதிபதி கொண்ட ஆயம் எஸ்ஆர் பொம்மை வழக்கிலே தீர்ப்பளித்தது. தனி ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத பொழுது கூட்டணி சேர்த்து கொண்டு ஒரு அரசமைக்க கோருபவர்களில் யாருக்கு அதிக எண்ணிக்கை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அவர்களை ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும். குறிப்பிட்ட காலவரம்பு நிர்ணயித்து அந்த காலவரம்புக்குள் சட்டப்பேரவைக்குள் தங்களுடைய பெரும்பான்மையை அவர்கள் நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்கவில்லை என்றால் அந்த ஆட்சியை கலைத்து விட வேண்டும். இதுதான் எஸ்ஆர் பொம்மை வழக்கிலே உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி காட்டிய வழிகாட்டல். கான்ஸ்டியூஷன் படி அதுதான். ஆனால் இப்போது வந்திருக்கின்ற பாஜகவினுடைய தற்காலிக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் என்பவர், கேரளாவின் ஆளுநர், தற்காலிக பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு வகிக்கிறார். டெல்லியினுடைய உத்தரவுப்படி அவர் செய்திருப்பது அராஜகமான செயல். ஒரு எடுத்துக்காட்டு, அவருடைய சுயமுரண்பாட்டை சொல்லுகிறேன். ரிசல்ட் வந்து கொண்டிருக்கிறது. அறுதி பெரும்பான்மை கூட யாருக்கும் வரவில்லை. கூடுதலாக வந்திருக்கிறது தவேகா தலைவர் விஜய்க்கு வந்திருக்கிறது. உடனடியாக நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு IAS IPS மூத்த அதிகாரிகளை அனுப்பி புல் புடுங்க வைத்து அரங்கத்தை தயார் செய்யுங்கள், இவர் விஜய் பதவியேற்பு விழாவுக்கு என்று அனுப்பியது யார்? இதே அர்லேக்கர். அவர் தான் அனுப்பினார். அடுத்தது, எண்ணிக்கை முற்று பெறவில்லை ரிசல்ட்டு. உடனடியாக செமி மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அனுப்பி விஜய்க்கு ஒரு முதலமைச்சருக்குள்ள பாதுகாப்பை கொடுத்தது யார்? இதே அர்லேக்கர். இப்பொழுது எப்படி இதெல்லாம் வாபஸ் வாங்கினாரு? அவர் கோராத நிலையிலே தினம் கொடுத்தாரு. ஏனென்றால் இவர் பாஜகவுக்கு கை பொம்மையாக இவரை மாற்றிக்கொள்ள நினைத்தார்கள். அவர் இல்லாமல் காங்கிரஸ் வந்து அதில் சேர்ந்துருச்சு. உடனே தீட்டு வந்துருச்சு. அப்போ கான்ஸ்டியூஷன் வந்து அர்லேக்கர் கம்பெனி, அமித்ஷா கம்பெனி வைப்பது எழுதுவது தான் கான்ஸ்டியூஷனா? இந்திய அரசமைப்பு சட்டத்தை துவம்சமாக்கி தூக்கி எறிந்திருக்கிறார்கள். இன்னொன்று மிக முக்கியமானது, தமிழ்நாட்டிலே விஜய்க்கு மாற்றாக என்னை முதல்வராக என்று யாரும் கோரவில்லை. அண்ணா திமுக கோரவில்லை, திமுக கோரவில்லை. There is no dispute. There is no rival demands. What is your problem, Mr. Arlekar? உன் பிரச்சனை என்ன? டெல்லிக்கு கையாள் வேலை பார்க்கறதானா? இங்க யாரும் கோர்றாங்களா எனக்கு கூட விஜய் கொடுக்காத, எனக்கு பெரும்பான்மை இருக்குன்னு? அவர் தான் கேட்கிறார். கேட்க நியாயம் இருக்கிறது. 108 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. எனவே இது முழுக்க ஜனநாயக விரோதமானது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை வந்து கைப்பொம்மை அடமானம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செயல். கட்சி வேறுபாடின்றி அனைவரும் இதை கண்டிக்க வேண்டும். தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியைத்தான் ஆதரித்து வாக்கு கேட்டது. இப்பொழுதும் ஆதரிக்கிறதில் மாற்று கருத்து இல்லை. ஒருபோதும் நாங்கள் காங்கிரஸை ஆதரித்ததே கிடையாது. ஆனால் தமிழர்களுடைய உரிமையை பறித்து டெல்லியினுடைய பாஜகவுடைய RSS உடைய ஆரியத்துவாவின் கைப்பொம்மையாக இதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழர்களும் கட்சி வேறுபாடின்றி இதை கண்டிக்க வேண்டும். பெரும்பான்மை உள்ள விஜயை ஆதரவு அனுமதி. நீ உன் வீட்டில் வந்து ஆளுநர் மாளிகையெல்லாம் மெஜாரிட்டி கேட்கக்கூடாது. சட்டமன்றத்தில் அனுமதிக்க வேண்டும். அந்த காலவரம்புக்குள் அவரால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் அடுத்த நடவடிக்கை எடு. இதுதான் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் கோரிக்கை. மத்திய அரசு வந்து PMC நிதியை வந்து நிரூபிக்கணும்னா நீங்க வந்து அந்த கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை அனுப்பிச்சிருக்காங்க. யாருக்கு? தமிழக அரசு அனுப்பிச்சிருக்காங்க. அமைச்சர் செயலாளருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. PMCல வந்து அந்த ஃபண்ட் வந்து கையெழுத்து போடுங்க. யார் இப்ப கையெழுத்து போடுவாரு? விஜய் கையெழுத்து போடுறதுமா? யாரை கையெழுத்து போடுறதுங்கிற? ஸ்டாலின் இருந்தார், நேற்று வரைக்கும் இருந்தாரு. அவரு கையெழுத்து போடுறதா? பதவியா இருக்காத விஜய் கையெழுத்து போடுறதா? யார் போடுறது? எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. அரசியல் சட்டம்லாம் கிடையாதுங்க பாஜகவுக்கு, RSSக்கு. தான் நினைச்சபடி. இப்ப அடுத்தது இதை வந்து தமிழ்நாட்டை 3ஆ பிரிச்சுட்டு போறான். 3 யூனியன் பிரதேசமா பிரிக்காத திட்டம் அவங்களுக்கு, பாஜகவுக்கு. அடுத்து அதை செஞ்சுட்டு போவாங்க. எனவே ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை கண்டன குரல். தமிழர் தாயகத்தை பாதுகாக்கிற குரல் விஜய்க்கு மட்டுமல்ல, தமிழர் தாயகத்தை, தமிழர் தாய்மொழியை, தமிழருடைய ஜனநாயக உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ற வகையில் எல்லாரும் குரல் கொடுக்க வேண்டும், கட்சி வேறுபாடின்றி.
தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் தனி ஒரு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மையான 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கவில்லை என்ற நிலையில் யார் மிக அதிகமாக பெற்றிருக்கிறார்களோ, ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பளிப்பது என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய நியதி. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.